மிக அதிகமாக இருக்கிறார்கள். we are going towards progress. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் என்ன சொன்னா, தேர்தல் களத்திலே நிற்கக்கூடியவர்கள் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு சேகரிக்கக்கூடிய நிலை, அந்த இழிநிலை இன்று நிதர்சனமாக கண்ணிலே தெரிகிறதே. இது மிக இழிவான நிலை. இஸ் a negative approach. இதை இளைஞர்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நாட்டை பற்றிய ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும். Please understand, you must be proud about your country. Never leave that. எங்கேயா போய் உங்க நாடு என்ன என்று கேட்டால் இந்த நாட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு கருத்து பொலிவும், இது என்னுடைய நாடு என்று பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு தேவை. அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்த முடியும். Do you have that pride? Say yes or no. Do you have the pride of your country? கொஞ்சம் தயக்கமா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். Next slide. Now Swamiji said, எல்லாரும் அதுல சொன்னாங்க, அதுல அந்த எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன், அது மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் தட் இஸ் ஆல்ரெடி இன் மேன் என்று சொன்ன அந்த வாக்கியத்துல மிக முக்கியமான வேர்ட் எது? Can anybody tell? Can you tell which is the most important word? Morning Swamiji said very correctly, the most important thing is already. Already is ரொம்ப முக்கியம். Already, but are you ready? It is already there, but are you ready to understand that? That is very important. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இளைஞர்களிடம் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் கேட்டா உங்களை விட சின்ன வயசுல பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவரிடமும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் புத்தி கூர்மை இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிறது, வித்தியாசமாக நோக்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது. நான் சொன்னது போல அந்த சேற்றிலே ஒரு வானவில்லினுடைய வண்ணத்தை பார்க்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கிறது. I'll tell you my personal experience, my own son. சின்ன வயசுல ஒரு பள்ளியை படிக்கிற நேரத்தில் என்கிட்ட கேட்டா ஒரு நாள், அப்பா நீ ஒரு கவிஞனா என்று கேட்டான். நான் சொன்னேன், ஆமா ஒரு கவிஞன். அப்படின்னா எதை பத்தி வேணா எழுதுவேன் கேட்டான். நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் தானே தமிழ் கவிஞர் எதை பத்தி வேணா எழுதுவாங்க. ஐ சார் ஓகே. எப்படி பார்த்தான், இந்த டியூப்லைட்டை பத்தி கவிதை எழுதுவாங்க கேட்டான். இந்த டியூப்லைட்டை பற்றி. சரி, வீட்டில் வந்து சேலஞ்ச் வந்துட்டு பையனே கேட்டுட்டான், எழுதுவியான்னு கேட்டான். நான் எழுதிதான் ஆனோம். இப்போ டியூப்லைட்டை பத்தி என்ன கவிதை எழுதுறது? முதல் வரி எழுதினேன், இது ஒரு வாழைத்தண்டு. ஏன்னா அது பார்க்கறதுக்கு வாழைத்தண்டு மாதிரி தானே இருக்கு டியூப்லைட், உண்டா இல்லையா? அது மட்டும் இல்ல, நானே ஒரு பாட்னி ப்ரொஃபசர், அதனால எனக்கு முதல்ல எனக்கு மைண்டுக்கு வருது வாழைத்தண்டு. அப்படி மட்டும் சொல்லி நிறுத்தினா கவிதை ஆகாது. இது ஒரு வாழைத்தண்டு, இது ஒரு ஒளி திண்டு, ஒரு திண்டு தலகணை எப்படி நீளமா ஒளியில இருக்குமோ அது மாதிரி சொன்னேன், ஒளி திண்டு. நான் 3வது லைன் சொல்றதுக்கு முன்னாடி என் பையன் முடிச்சுட்டான். நான் 2 லைன் சொன்னேன், இது ஒரு வாழைத்தண்டு, இது ஒளி திண்டு. அவன் சொன்னா அதுல ஷாக்கும் உண்டு என்று முடிச்சான். I appreciated it. உங்களிடம் இருக்கிறது திறமை. I never fail to appreciate. I have been 40 years teaching to youngsters like you. You have come out with so many nice ideas. மூத்தவர்கள் பார்க்காத முன்னோக்கு பார்வையை இளைஞர்கள் பார்க்கிறார்கள் என்ற உண்மையை நான் உங்களுக்கு புலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். Please react to that. Be responsive to that. கையில வந்து ஒரு 1000 ரூபாய் நோட்டை வச்சுன்னு ஒரு டீக்கு காஃபி சாப்பிடுறது அலைஞ்சிட்டு இருப்பானா, உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஆற்றல் இருக்கிறது. அருவி போல ஓடி வரக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் போது அதை நீங்கள் தொலைத்து விட்டு நிற்கக்கூடாது. செல்வந்தர்கள் எல்லாம் நீங்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த உதாரணத்தை சொன்னேன். That is what Swamiji is about. Next slide. Now our role model has been Swamiji. Next slide. Next slide. இப்போ யார் ரோல் மாடல்னு கேட்டா தலைகீழ சுத்தி நிக்கிறது. Who is your role model? Can you tell any role model other than Swamiji? Yes? Abdul Kalam, very big hand. Thank you. Can you think about a role model? Please note that.
Anybody can be a role model. Anybody. Today we have got about more than, you know how many gold we have got in the Commonwealth? 18 gold. How many gold? 14? 16? 18? Doesn't matter. But what is important is, each one of them can be a hero and heroine from the youth. Can you identify a role model? Everybody thinks about the national heroes, Abdul Kalam ji. Or there are so many others we think about, the great scientists. Those who acquired a Nobel Award. And today a Nobel Award given to a chemistry man who studied in Baroda. And today I've got a Kal Raman who is doing very good in the US, who hails from Namakkal area. Okay, but when I ask about a role model, nobody is talking about their neighbors. Nobody is talking about the teachers. Each teacher is a role model for his own students. You learn from them. So, சார் சில பேர் சொல்றாங்க, சார் நல்ல ரோல் மாடல் தான் நான் கூட நல்லவனா இருப்பேன் சார். எங்களுக்கு நல்ல ரோல் மாடல் இல்லை சார். எல்லாம் ரோலிங் மாடலா இருக்கான், உருண்டு போறவனா இருக்கான். So who is your role model? Decide yourself. But we are having a wrong persons as role models today. Please understand that. If that is the reason for the youth, then it is wrong. You cannot afford to have a wrong role model. The appearances are very deceptive. Please understand that. Don't fall for that. That is my request under this slide. Next one. What is youth power according to you? What is youth power? Let me have. Next slide. Do you think the youth power is only physical? Because of very good health? Or next slide. Or is going to be mental? Next slide. The youth power has got different dimensions. Next slide, please. Next slide. Now, I want you to understand, when you talk about the youth power, there is a physical strength and there is a physical weakness. There is a mental strength and mental weakness. You have got physical strength, but what is the physical weakness? The strength itself becomes a weakness because the moment you are attracted only to your body and not to your mind, then it becomes a weakness. Your mental strength is, you are able to remember, you are able to attach yourself, you get easily attracted to important things. But if you are getting a wrong impressions, then that becomes a weakness. அருமையான எழுத்தாளர் ஜெயகாந்தன் குறிப்பிடுவார்கள் ஒரு கதையில, இது என்னுடைய பலவீனமும் பலமும் இதுவே என்று குறிப்பிடுவார். At the same time, it is my strength and weakness என்று குறிப்பிடுவார்கள். So what is your physical strength? And today, are you caring about that? Each youngster has to think about it. Are you caring about your body in a way that it should be? I understand there's a yoga. In the youth camp, yoga is there. Regular physical exercises and regular mental exercise. This is what Swamiji was telling all the time. When he was in Madras, staying near the beach in Chennai Vivekananda Illam, he had some boxers on the beach side. He went there and had a challenge with them. You should have a real good body, a good mind. நீங்க நம்ம நாட்டுல உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம நாட்டுல நல்லவர்கள் வல்லவர்களா இல்ல, வல்லவர்கள் நல்லவர்களா இல்ல. This is one point. Whereas, why can't you be the combination of both? You got to be mighty, you got to be good. And that combination is what presented by Swami Vivekananda. At time and again he has proved that this is the only combination that can work. So what is the physical and strength and mental weakness, or physical weakness and physical strength, is what you have to understand. Now what is the mental weakness? Morning also Swamiji said, most of the points which I wanted to impress upon you, please remember, beautifully he told. Today people come to us for so much of depressions.
எதையோ பறி கொடுத்த மாதிரி வராங்க, எதையோ எதிர்பார்த்து ஏமாந்தது போல வருகிறார்கள். ஒரு நாளைக்கு வந்து சென்னைக்கு மட்டும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எந்த வேலையும் இல்லாமல் அங்குமிங்குமா திரிந்து கொண்டு வருகிறார்கள். I am not talking about literate youth. There are so many illiterate youth dropouts from schools and colleges who visit. And these are also counted as a youth power in our country. Please understand. When I said about 34% youth, it is not meaning only college going youth. It is also the youth who is there out on the road, who is selling fruits, who is selling drinks, who is working in so many places, menial jobs. All these things combined together. So you have to have a revelation of that. You have to be aware of what is happening in our country. Otherwise you cannot lead. And that's the entire problem that I want to present to you. And another thing he said, the mental weakness. வள்ளுவன் பேசுகிறான், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றதரம் என்று பேசுகிறார். முதல்ல என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பொறாமை வருகிறது. இந்த பொறாமை வந்து மென்டல் வீக்னஸ் அதுதான். காலையில் அவர் சொன்னார்கள், ஐ யூஸ் டு சே, ஒருத்தன் சொன்னா, நான் இந்த அகிலத்தையே நேசிக்கிறேன் என் அண்டை வீட்டுக்காரனை தவிர என்று சொன்னான். ஐ லவ் த என்டையர் வேர்ல்ட் எக்ஸப்ட் மை நெய்பர். எனக்கு முகம் தெரியாத 300 கோடி ஜப்பானியர்களை நான் நேசிக்கிறேன், ஆனா அந்த பக்கத்து வீட்டு ராமசாமி இருக்கிறானே, அவன் வெள்ளை வேஷ்டி கட்டினா வயிறு எரியுது இவனுக்கு. This is not correct. First of all, you have to understand that comparison is odious. இந்த மென்டல் வீக்னஸ் வர காரணம், நீங்க உங்களை எங்கேயோ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. A proper self evaluation. அப்ப என்ன பண்ணணும் அத? Unless you are going to self evaluate yourself in a proper manner, it cannot deliver. That is the most important thing I want you to understand under this slide. What is the physical, mental strength and weakness? You have to understand. Next slide, please. Swamiji also told about the focus. He gave a beautiful point in the concentration and the purity of mind, the CP formula. There is a, I don't know whether you are able to see that picture clearly. Can you identify that picture? It's a story of Arjuna. Have you heard about it? Arjuna, he is actually using an arrow and trying to hit a fish that is on the top, which is swirling. That is one story. Another story I tell you. When Dronacharya was asked, who is your best student? Dronacharya said, Arjuna is my best. Now, why do you say that? Come on, let me show you. Come. He had all the students. He asked everybody to aim upon a particular bird on a tree. So everybody aimed with their arrow towards the bird. So he asked first one of the students, are you able to see the tree? Yes, I'm able to see the tree. Are you able to see the branch? Yes, I'm able to see the branch. Are you able to see the tip of the branch? Yes, I'm able to see the tip of the branch. Are you able to see the bird? Yes, I'm able to see the bird. So most of the people answered like this. Finally, he asked the question to Arjuna. Arjuna, are you able to see the tree? No, sir. Are you able to see the branches? No, sir. Are you able to see the tip of the branch? No, sir. Are you able to see the bird? No, sir. Are you able to see the neck of the bird? Yes. Then shoot the arrow. It hit the bird immediately. And that is what his focus is all about. Are you focused like that? Swamiji very correctly again mentioned that people about so many things. The moment you are listening to me, the 10% concentration is not there. Have you ever practiced that? Why don't you do that? I don't mind, you can practice on any issue. Either it is a cultural slide or your academic slide, whatever it is. But try to do this business of concentration. Try to understand, the moment you have got the focus, your mental weakness becomes the mental strength. To do one thing, to be in the present. வந்து ஏதோ ரிசப்ஷன் இருக்கும், சாயந்தரம் 7 மணிக்கு போகணும்னு இருக்கு. வீட்டில் 5 மணி ரிசப்ஷன் போனால் கிளம்புவான். அங்கே போய் உட்காந்து சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு போலாமா, பாதி சாப்பிடும்போது வீட்டுக்கு போகலாம் நேரம் ஆச்சு போலாம். எப்படியே ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று தாவிட்டே இருப்பானுங்க. They don't stand in the present. They think either about the past or about the future. This is what is the mental incapability or the mental strength that is being focused as a weakness otherwise. And that is what you have to understand. Next one, please.